சூழலில் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரின் வரலாற்றில் பிறந்ததுமில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்று சிறந்தே பிறந்து வீர வரலாற்றை என் அன்னை நிலத்தில் எழுதிய எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் வாழ்ந்த நிலத்தில் அவள் சிலையாக நிற்கிற திருவுருவ சிலைக்கு முன்பு நின்று அவர் பிள்ளைகள் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். கட்சி ஆட்சிகளால் இந்த நாட்டில் இருக்கிற தீமையை ஒழிக்க முடியாது. இது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த நிர்வாகம், கொலை கொள்ளையை சகித்துக் கொண்ட ஆட்சி முறை, கணக்கில்லாத கற்பழிப்பை கண்டு ரசித்த கணக்கில்லாத கற்பழிப்புகளை கண்டு ரசிக்கிற கலைஞர் கூட்டம், மாண்புமிக்க ஜனநாயகத்தை தூக்கில் இட்டுவிட்டு கேடுகட்ட பணநாயகத்தை பல்லக்கில் சுமக்கிற பாவிகளின் கூட்டம், 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இந்த பூமி பந்தில் இயற்கையின் அருந்தரும் கொடையான மலையையும் ஆறையும் வெட்டி அள்ளி தின்ற திருடர்களின் கூட்டம், வீரர்களின் கூட்டம் இந்த கூட்டம். கல்வியை விற்பனைக்கு கொடுத்து காசை கொடுத்து தன் நாட்டு பிள்ளைகள் வாங்கி படிக்கிற நிலையில் வைத்த கொடுமைக்காரர்கள், மருத்துவத்தை மகத்தான சேவையை முதலாளிகளுக்கு விற்பனை பொருளாக ஆக்கி கொடுத்து உயிரை வியாபாரமாக்கி விலையில்லா சம்பாத்தியமாக்கிவிட்ட வீணர்களின் கூட்டம் இந்த கூட்டம். தன்னாட்டு குடிகளுக்கு தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாத கூட்டம். ஆனால் தாங்கள் தவறை மறைக்க, தங்கள் பிழைகளை மக்கள் கேள்வி கேட்காமல் இருக்க, தாங்கள் செய்த நேர்மையற்ற கொடுமையான ஆட்சி முறையை மக்களின் நினைவில் இருந்து அகற்ற அவர்கள் எடுக்கிற அயோக்கிய அரசியல்வாதிகள் எடுக்கிற கடைசி கருவி ஓட்டுக்கு காசு, இலவச அறிவிப்பு, மக்களிடையே ஆசை வார்த்தையை காட்டி கொடுகொடுப்பக்காரன் வாசலில் நின்று நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, வெடி வரப்போகுது என்று அடித்தவுடனே அம்மா அரிசியை கொண்டு வந்து வருவது போல இவர்கள் உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், டிவி 2000, 3000, 10,000, 8,000 டோக்கன் பண்ண என் மக்களை ஆசை வார்த்தையை காட்டி காட்டி அருமையான மதிப்புமிக்க ஜனநாயக உரிமையான வாக்கை விலை கொடுத்து வாங்குகிற இந்த முதலாளித்துவ அரசியல், மக்களின் நலன் கருதாத அரசியல்வாதிகள், நாட்டை பற்றி நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காது, முன்னாடி நிற்கிற மக்களுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கென்று உரிமை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் ஓட்டையே கவலைப்படுகிறது, வாக்கை பற்றியே கவலைப்படுகிற கூட்டம், நாட்டை பற்றியோ நாட்டு மக்களின் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படாத கூட்டம். அந்த கூட்டத்தில் இருந்து முற்றுமுழுதாக மாறிவிட்டு இந்த கூட்டத்தில் இருந்து இங்கே வந்த பிள்ளைகள் முற்றுமுழுதாக இந்த ஆட்சி முறையை அகற்ற துடிக்கிறோம். கட்சி ஆட்சிகளால் முடியாது, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. உலகெங்கிலும் வரலாற்றின் கால சக்கரம் இப்படி சுழன்று சுழன்று தான் வந்திருக்கிறது.
கீழே இருப்பது மேலே போகும், மேலே இருப்பது கீழே வரும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் முச்சந்திக்கு வருவான். இன்று முச்சந்திலிருந்து கத்திக் கொண்டிருக்கிற நாங்கள் உயர்ந்த அந்த அதிகாரத்திற்கு போவோம். அருமை சொந்தங்களே, மாணவனரும் இனவனம் கொண்ட என்னரும் பெற்றோர்களே, என் உயிருக்கு நேரான என் உடன் பிறந்தார்களே, இங்கே நம் மண், நம்முடைய சிவகங்கை மண் செம்பன் நிறத்தில் சிவந்து கிடக்க காரணம், நிலம் அடிமைப்பட்டு கிடந்த போது வாழும் வேலுமேந்தி அன்னை நிலத்தை மீட்க நம் அருமை பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரும் அவருடைய வளமிடம் தோள்களாக நின்று வீர மறவர்களாக தளபதிகளாக நின்று தன்னை உரைகளா போர் நடத்தி தாய் நிலத்தை மீட்ட மறவர்கள் நம் பாட்டங்கள் பருவீரர்கள். அவர்கள் படையிலே பங்கேற்ற நம் பரம்பரை வீர சொந்தங்கள் சிந்திய ரத்தத்தில் சிவந்ததுதான் நம்முடைய மண்ணின் சிவப்பு என்பதை என்னரும் தம்பிதள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாறு மிகுந்த மதிப்பிற்குரியது, பெருமைக்குரியது, போற்றி வணங்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றின் பிள்ளைகள் நாம். இன்று அந்த வரலாற்றை மறந்ததால் உயிரோடே இறந்து கிடக்கிறோம். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசினி. எந்த ஒரு தேசிய இனமும் வரலாற்றை தன் கையில் வைத்திருக்கிற வரைதான் உயிர்ப்போடு இருக்கும் என்கிறார்கள். நாம் வரலாற்றிலிருந்து புறக்கணிக்கப்பட்டோம், மறைக்கப்பட்டோம். அந்த நிலையிலிருந்து மறுபடியும் நம்முடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதற்கே இந்த நிலத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகள் கிளர்ந்து எழுகிறோம். ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற, சாதி முறை ஏற்றவாழ்வுகளற்ற, மதை போதையற்ற, வேலையில்லை என்ற நிலையற்ற, பல கொள்ளைகளற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற ஒரு புதிய ஒரு தேசம் படைக்க உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறோம். அதனால்தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று சொல்கிறோம். வறட்சி வந்துவிட்டது என்று கலங்காதீர்கள். வறண்ட நிலத்திலே வளமான நிலமாக மாற்றுகிற ஆற்றல் நமக்கு இருக்கிறது. இந்த மண்ணிலே என்ன வராது? நம் பாட்டன் ஆண்ட போது உலகத்தின் சுவையான ஆரஞ்சு விளம்பை விளைந்ததென்றால் இப்போது என்ன ஆகிவிட்டது? நம் மண்ணிலே கரும்பு வராதா? நம் மண்ணிலே வாழை வராதா? நம் மண்ணிலே ஆடு மேயாதா? நம் மண்ணிலே மாடு மேயாதா? நம் மண்ணிலே எருமை மேயாதா? நம் மண்ணிலே நாட்டு கோழி மேயாதா? நம் மண்ணிலே எருக்களஞ்சிரி வராதா? நம் மண்ணிலே கத்தாழை முளைக்காதா? நம்ம மண்ணிலே தேனீக்கள் வளர்க்க முடியாதா? நம் மண்ணிலே பட்டுப்பூச்சியை வளர்க்க முடியாதா? பனை இல்லையா? தென்னை இல்லையா? என்ன வளம் இல்லை உங்களுக்கு? இந்த வளத்தை வைத்து உங்கள் மகன் சிவகங்கையிலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை தருவேன், நீங்கள் நம்புங்கள். நான் பெரிதும் மதிக்கிற போற்றுகிற என்னுடைய பாட்டியார் வேலுநாச்சியார் மீது ஆணை, என்னுடைய குலதெய்வம் முடிக்கரையிலே இருக்கிற வீரமாகாளி நாச்சியார் மீது ஆணை. என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் நம்புங்கள். நம்மால் மாடு வளர்த்து பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம், பசியில்லாத நாட்டை படைக்கலாம். பால் நாளிலே தைரி தேவிலே பிரதமர் பேசிய பேச்சை கேளுங்கள். பாலில் உலகத்திற்கு பெரிய சந்தை இருக்கிறது என்கிறார். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் நம் நாடு அதிக பணத்தை சம்பாதிக்கிறது, பல லட்சம் கோடிகளை ஈட்டுகிறது. தமிழ்நாட்டிலே பால் ஆண்டு ஒன்றுக்கு 3 லட்சம் கோடிக்கு விற்கிறது. சாராயம் வெறும் 50,000 கோடி தான். நம்மால் சாராயத்தை மூடிவிட்டு பாலை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும். சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். மாடு வளர்ப்பது அவமானம் என்று கருதாதீர்கள், வெகுமானம் வருமானம் என்று கருதுங்கள். சாராய கடையில் நம் உடன் பிறந்தவர்கள் சாராயம் ஊற்றி கொடுக்கிறார்கள், கவர்மெண்ட் வேலை. உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற நீங்கள் விவசாயம் செய்வது கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் அவமானமாகிவிடுமா? நான் தருகிறேன் உங்கள் மகன் இதே சிவகங்கை மண்ணிலே, காளையார் கோயிலிலே, தேவகோட்டையிலே, நம் சொந்த ஊரிலே பல நூற்றுக்கணக்கான விளைநிலங்களை மக்களிடம் இருந்து குத்தகைக்கு எடுப்போம். அவர்கள் கொடுக்கிற நிலத்திற்கு பணத்தை கொடுப்போம். நிலம் அவர்கள் வீரிலே இருக்கட்டும், பட்டா அவர்கள் வீரில் இருக்கட்டும், நிலம் அவர்களுக்கு, பயன்பாடு மக்களுக்கு.
இல்லை எனக்கு பணம் வேண்டாம், இந்த தொழிற்சாலையில் பங்குதாரராக சேர்த்துக்கொள் என்றார். அவருக்கு வருமானத்தில் வருவாயில் பங்கை பிரித்து கொடுப்போம். எல்லா மக்களையும் முதலாளிகளாக மாற்றுவோம். மாட்டு பண்ணை வைப்போம், பாலை கறப்போம், நாம் பயன்படுத்துவோம், பால்கோவா செய்வோம், வெண்ணெய் தயாரிப்போம், தயிர் தயாரிப்போம், மோர் தயாரிப்போம், பாலாடை கட்டிகள் செய்வோம். தமிழ்நாடு அரசு முத்திரை வைத்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம். என்ன என்ன தயக்கம், என்ன தயக்கம்? பீப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் 1 என்று மோடி ஐயா சொல்லுகிறார். 5 ஆண்டுகளில் பீப் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு நம்பர் 1 என்று நம்ம சொல்ல வைப்போம். என்ன முடியாது, என்ன முடியாது? நம்ம அப்பாவை ஆத்தாவை ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி, மாடு மேய்க்கிற மாதிரி ஒண்ணு மேய்க்க விட்டுருவேன் நினைக்கிறியா? அடக்கு இருக்கா? அது மேயும். நீ கண்ணாடி அரைக்கல, குளிரூட்டப்பட்ட அரைக்கல இருந்து எப்படி மேயும் மட்டும் பார்த்துக்கிட்டு, நான் தான் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருவேன். நீ போய் தண்ணி கட்ட வேண்டியதில்லை. 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர்ல குளம் வெட்டிடுவேன், புல்லு வளர்த்து வச்சிருவேன், தீவன தங்கி வச்சிருவேன். நான் எள்ளு வளர்ப்பேன், எள்ளுல இருந்து எண்ணெய் எடுத்து எள்ளு புண்ணாக்கு எடுப்பேன், கடலை போடுவேன், கடலை இருந்து கடலை எண்ணெய் கடலை மிட்டாய் எடுத்துட்டு கடலை புண்ணாக்கு வச்சிருப்பேன், மாட்டுக்கு தீவனமா போடுவேன், மாட்டு சாணத்தை எடுப்பேன், ஆட்டு சாணத்தை எடுப்பேன், எருமை வளர்ப்பேன், எருமை பண்ணேன். எருமைன்னு 10 எருமை 10 ஆடுன்னு நினைச்சாத, 10,000 கணக்கான ஆடு, 5000 எருமை, 10,000 மாடு, அப்படி பண்ணையாக எங்கு பார்த்தாலும் மாட்டு பண்ண, ஆட்டு பண்ண, நாட்டுக்கோழி, கரும்பு, வாழை, தென்னை என்று வளர்த்து அது சார்ந்து தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த இண்டஸ்ட்ரி. அங்கே வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. சிவகங்கை விட்டு நீ மதுரைக்கு கூட வர வேண்டியதில்லை, இங்கே இருத்தாரு வேலை, இங்கே. நீ கோழி வலை ஒரு கோழி கறி 650 ரூபா, நாட்டுக்கோழி முட்டை, பால் இருந்தா பசி இல்லை, பால் முழுமையான உணவு. விவசாயத்தை நம்மளே செய்வோம், அரசாங்க வேலை. காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், புடலங்க, கீரை எல்லாத்தையும் நம்மளே விளைவிப்போம். நஞ்சில்லாத உணவை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம். என்னை பெற்றவர்களே, நீங்க பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைக்க நினைக்கிறீங்க, உங்க மகன் நல்ல தண்ணீரை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க காசு பணம் கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சாப்பிடுற சொத்தை விஷம் இல்லாம நஞ்சு இல்லாம வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறேன். என் பூமி இன்னைக்கு வறண்டு இருக்குன்னு நினைக்காத, 5 ஆண்டுகள்ல பூமியின் சொர்க்கமா மாத்துவேன். வந்த உடனே சீமக்கருவேல செடி என் நிலத்துல 1 இருக்கு, அதை தூக்குவேன், போர்க்காலத்துல அழிப்பேன். இயற்கை என்ன செய்யறது? அதான் நான் வீட்டுக்கு விட சிலிண்டர் ஆரல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? சிலிண்டர் எங்க இருந்து தயாரிப்ப? ஈரான்ல போர் நடந்தான்னு, இஸ்ரேல்ல நடந்தா எனக்கு என்ன? என் மாட்டு சாணியிலிருந்து கோடிக்கணக்கான டன் நான் சிலிண்டர் எடுத்துக்க முடியும். எப்படி? ஈத்தேன் பயோகேஸ் எடுக்க முடியும். அங்கங்கே சிவகங்கையிலே தொழிற்சாலை போட்டு, காலாறுகளிலே போட்டு, தேவகோயிலே போட்டு, தேவகோட்டையில போட்டு எடுத்து சிலிண்டர்ல அடைச்சு உனக்கு வண்டியில் உணர்ந்து வந்துடுவேன். ஓசியா இல்ல, காசு வாங்கிட்டு, ஆனா தடை இல்லாம தருவேன். சிலிண்டர் தீர்ந்து வச்சுன்னு சொல்லாம ஒரே ஒரு ஓலை குடிசையில என் ஏழை அப்பத்தா இருந்தாலும் அவளுக்கு மாசம் என்ன சிலிண்டர் வேணுமோ கொடுத்துருவேன். ஆனா காசு வாங்கிக்கிடுவேன். அவளுக்கு கண்ணு தெரியாது, உழைக்க முடியாதுன்னா என் அப்பத்தாவா நாடு தத்தெடுத்துக்கிறோம். அவளை தேசத்தின் தாயா எடுத்து அவளை கடைசி வரை காப்பாத்தி அடக்கம் செஞ்சிடும். இது நாடு இல்ல, உன்னுடைய பெரிய வீடு என்ற எண்ணிக்கைக்கு எண்ணத்துக்கு நீ வந்துடணும். புரியுதா? இலவசத்தை மறந்துடணும். அந்த சொல் நம் இனத்தை இழிவுபடுத்துகிற ஈன சொல், நம்ம இனத்தை அவமதிக்கிற ஈன சொல் அழிச்சிடணும். எதை நம்ம இலவசமா கொடுக்கிறோம்? இலவசம்ங்கிற சொல் இல்லாம ஒழிக்கிறோம். எதை கட்டணம் இல்லாம தாரோம்? கல்வியை கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? உலகத்தரத்துக்கு கொடுக்கிறோம். உலகத்தரத்துக்கு. உலகத்தரத்துல எது முதல் நாடா இருக்கு சொல்லு பார்ப்போம். பலமுறை என்ன பேசிட்டு வந்துட்டேன், கவனிக்கல நீ. இப்ப பின்லாந்து சொல்லு, பின்லாந்து. 2வது தென்கொரியா, 3வது சின்ன நாடு. எவ்வளவு பெருசு? நம்ம சிவகங்கை பெருசு. சிவகங்கை பெருசுல சிங்கப்பூரெல்லாம் கொடுக்கும். சிவகங்கையில பிறந்த மகன் சீமானால கொடுக்க முடியாதா? கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தரத்துக்கு. சிங்கப்பூர்ல பிறந்த ஒரு புரட்சியாளவன் தான் உன் மகன மாதிரி, உன் அண்ணன் மாதிரி. லீ குவான் யூ. only 10 years இந்த நாட்டை கொடு.
உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்துறேன். ஆஃப்டர் 1000 years என் நாட்டை எல்லாரும் புகழுவான், அந்த உயரத்தில் உண்டி வைக்கிறேன். நீ ஒரு முறை என் நாட்டை என்று கொடு, உலகத்தின் தலை சிறந்த நாடா உருமாக மாற்றுறேன். ஏன் என் மூளை சிறுசு, வேலை பெருசு, ஆளு சின்ன ஆளு, கனவு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவேன். என் பிள்ளைகளுக்கு ஆக சிறந்த கல்வியை படிப்பை கொடுத்துருவேன். இரண்டாவது, என் மக்களுக்கு கட்டணம் இல்லாத சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருவேன். இந்த நாட்டின் பிரதமர், முதல்வர், குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். எங்க கிடைக்கும்? இங்கே சிவங்கிலே கால அறிவில் இருக்காரு. இதுவரைக்கும் இங்கே இந்த மந்திரி ஆகி போன மகான்கள், இங்கே எம்பியா இருக்கிற பேரரசர்கள், சிற்றரசர்கள் என்ன செய்தார்கள் என்று கேளு. என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? மம்தா பானர்ஜி மத்திய அமைச்சராக இருக்கும்போது ரயில்வே துறையில மொத்த பேருக்கு மாநிலத்துக்காரங்க வேலையை கொடுத்தாங்க. லல்லு பிரசாத் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது பீகார்காரங்க மொத்த பேருக்கு வேலை கொடுத்தாங்க. இவன் மொத்த பேரு கூட வேலையை கொடுக்கல. நான் பிறந்ததிலிருந்து அமைச்சராக இருந்தேன், வங்கியில இருந்தேன். கட்டிக்கிற லுங்கி மேல போட்டுக்கிற அங்கி இல்லாத நமக்கு வங்கிய திறந்து என்ன பயன்? டேய், நீ உண்மையிலேயே மான தமிழன்லாம் இந்த மண்ணில் அந்த காங்கிரஸ், இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாரதிய ஜனதா இல்லாம ஒழிக்கணும்டா. இவங்களை ஒழிக்கணும். எதுக்குடா காங்கிரஸ்? எதுக்கு? நம்ம வீட்டுல இளவுகளை வச்சானதுக்கா? லட்சக்கணக்கான நம்மளை கொண்டானதுக்கா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தானதுக்கா? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சானதுக்கா? கல்வியை மாநில உரிமையிலிருந்து பறிச்சு கொண்டு வானதுக்கா? கணக்கில்லாத வரிய ஜிஎஸ்டி வச்சு பறிக்கிறானதுக்கா? நீட்டு தேர்வை நீட்டி நம்மளை எழுத மருத்துவம் படிக்கணும் பிள்ளைகளை கொண்டானதுக்கா? நிலமங்கு நச்சு ஆலைகளை நட்டானதுக்கா? எதுக்குடா காங்கிரஸ் நமக்கு? எதுக்கு? உன் மொழி செத்து போச்சு அல்வா நாடா? உன் இனம் செத்து போச்சு வருவானா? உன் வீட்டுக்கு இளவு காலாதவன் எந்த 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 மூஞ்சி வச்சு வீட்டு வாசல ஓட்ட கட்டி நிக்கிறான்? எதுக்கு திமுக? புதுசா திருட போறானா? திருடி சேர்த்தது பத்தாதா? 5 முறை நாட்டை ஆண்டுட்டாரு கருணாநிதி ஐயா. இது 6வது முறை ஐயா ஸ்டாலின் திமுக. நீ என்ன வாழ்ந்துட்ட சொல்லு. என்ன வாழ்ந்துட்ட? 4 முறை அம்மா ஜெயலலிதா, 1 முறை ஐயா எடப்பாடி. என்ன வாழ்ந்துட்ட? இவங்க வந்தா திமுகவை விட்டுட்டு அதிமுக வந்தா ஊழல் லஞ்சம் இருக்காதா? கொலை கொள்ளை இருக்காது? டாஸ்மார்க் முடிவாங்களா? இல்ல இவங்க வந்தா இருக்குமா? 2 சனியனும் ஒரே சனியன்தான். சின்னந்தா வேற, என்ன ஒண்ணு? சின்ன ரெட்ட அளவு சூரியன் என்ன ஒண்ணுதான். என்ன? கொள்ளையடிக்கிறது, திருடுறது, பதுக்கிற பணத்தை வைக்கிறது, அந்த பணத்துல கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கறது, ஓட்டுக்கு காசு இலவசம்னு திருப்பி பதவிக்கு வர்றது. நான் யாருன்னு பாரு ஒரு மையன். அவன் எதுக்கு தேர்தல் நிக்கிறான்? அனுபவிச்ச பதவி சோதம் தக்க வைக்க நிக்கிறான். கொள்ளையடிச்ச பணம் பதுக்கி பாதுகாக்க பதவி வேணும் நிக்கிறான். மறுபடியும் கொள்ளையடிக்கணும்னு நிக்கிறான். மலையை காட்ட ஆத்த வித்து தின்ட்டான், மிச்சம் இருக்கு கொஞ்சம், அதையும் திங்க நிக்கிறான். நான் ஏன் இங்க நிக்கிறேன்? எத்தனை முறை என்னை தோக்கடிச்சா? 4 முறை. மறுபடியும் நிக்கிறேன். நம்பிக்கை. ஏன்? என்னை பெத்தவன், கூட பிறந்தவன் என்னை கைவிட்ட மாட்டான்னு நம்பிக்கையில மறுபடியும் நிக்கிறேன். உங்க மகை இருக்கிற வரை ஒரு பிடி மண்ணை எந்த மயிராண்டியும் தொட முடியாது. எந்த மயில் ஆண்டியும் தொட முடியாது. அந்த கவலைய என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு ஓட்ட என் ஒழுங்காளுக்கு விவசாய சனங்களை ஓட்டு போயிட்டே இருக்கும். இங்க வரையா அப்பா தேர்தல் முடிஞ்ச உன் மகனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு ஊர்வாய் எடுத்துக்கிட்டு கருவாடை சுட்டுக்கிட்டு வண்டியை பிடிக்கிட்டு தேர்தல் பாருங்க. இனி சிப்காடாது மப்காடாடாது. நிலத்தை எந்த கொம்பனையும் உன் மகனை தாண்டி கையப்படுத்த முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஆளாவது டங்ஸ்டன் தொழிற்சுரங்கம்னா டங்ஸ்டன் சுரங்கம்னு ஒரே கூட்டம் தொடவில்லை. கடலுக்குள்ள பேனா சிலைங்க தூக்கி உடச்சி எரிஞ்சிருவேன். பரந்தூர்ல 1000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா டாய் இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட்ட காணும். புதுசா 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட். அதுல
ராஜா ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏர்போர்ட் விழணும்னு நிக்கிறான். 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளி துறம் ஸ்டாப் நிக்கிறான். ஏன் உன் மகன் ஒத்த மகன் என்னை தாண்டி தொடணும், என்னை தாண்டி தான் தொடணும். இவெல்லாம் ஒரு ஆளா? இப்ப வந்த பையன் நினைக்காத. மாட்டுக்கு பிறக்கும் போதே காது இருக்கு, மாட்டுக்கு இடையில தான் கொம்பு வருது. காது இல்ல மாட்டுக்கு பாதுகாப்பு, இடையில வந்த 2 கொம்பு தான். நான் இடையில இப்பதான் வந்திருக்கேன். ஆனா என் நாட்டுக்கு பாதுகாப்பு இடையில வந்த இந்த கொம்பு தான். கவனத்தை வச்சுக்க, குத்தி தூக்கி வீசிடுவேன் என்ன பெரிய வேகமா இருந்தாலும். இந்த கவலையெல்லாம் விட்டணும். சிப்காட் கெடுக்கிறான், அது கெடுக்கிறான், இது கெடுக்கிறான். சீமானுக்கு தெரியாம ஒரு கருவாடை கூட எடுக்க முடியாது. நிம்மதியா நான் அதே இடத்தை எடுப்பேன், விவசாயம் பார்க்க. அதுல உனக்கே வேலை கொடுப்பேன், நிம்மதியா இரு. நீங்க 2 தான் இந்த தேர்தலில் போட்டி. இது வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனையை தந்த நம்பரம் ஒரு பக்கம் இருக்கான். பிரச்சனைக்கு உங்க கூட நின்னவன் மயம் ஒரு பக்கம் இருக்கேன். பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்தவன் பிள்ளையும் ஒரு பக்கம் இருக்கும். நீங்க இதுல எந்த பக்கம் நிக்க போறீங்கிறது 23ஆம் தேதி முடிவெடுக்கணும். இலவசம் கொடுத்து ஏமாத்தன்னு நினைக்கிற அயோக்கிய பையன் 3 பேர் அந்த பக்கம் இருக்கான். ஒருத்தர் 2000 அப்படிங்கிறான், இன்னொருத்தர் 2000. இங்க இருந்து 2500. நம்ம பிம்பிலிக்கு பிழா பின்ட்டு நம்ம தன்மானத்தை ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க. சமகால ஏலம் பாத்திரியா நீ? சமகால ஏலம் நீங்க இப்பெல்லாம் இல்ல, கடையில வாங்கிறீங்க. நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது நம்ம ஊருக்கு சமகால ஏலம் விடுவோம், போடுவேன். யார்கிட்ட கேட்க? இல்ல இல்ல, அவங்களுக்கு தெரியும் அண்ணன் மூடிடுவாரு. நான் வந்தா மூடுவேன்னு உங்களுக்கு தெரியும். கேளுங்க, வந்தா மூடுவேனா இல்லையா? சீம சாராயத்தை மூடுவேன். என் பாரம்பரிய பணம்பால் தென்னம்பால திறப்பேன். என்ன தம்பி? தாயின் மாறல பால், பசுவின் மாறல பால், பனைத்தென்னையின் மாறல பால், ஒரு துளி கலப்படம் இல்லாத பால், பணம்பால் தென்னம்பால், மூலிகை சாறு, தட்சால் திறக்கிறோம், திறக்கிறோம், குடிக்கிறோம். குலசாமி கோயில கிடாய் வெட்டுறோம், பொங்கலை வைக்கிறோம், சாப்பிடுறோம், சந்தோஷமா இருக்கும். திராட்சையிலிருந்து ஒயினை காய்ச்சி அமெரிக்கா விற்குது, நம்ம விற்போம். பனையிலிருந்து ஒயின் எடுக்குது, கரும்புல இருந்து ஒயின் எடுக்குது, காஸ்ட்லி ஒயின் எடுப்போம், விற்போம். கலப்படம் இல்லாத தயாரிச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம், உலகத்துக்கு விற்போம், காசை சம்பாதிப்போம், வறுமை இல்லாம இருப்போம். இந்த பிச்சைக்கார பையன் கொடுக்குற இலவசத்துக்கு ஏங்காம இருப்போம், கையேங்காம இருப்போம். கொடுத்து கொடுத்து வாழ்ந்த மக்கள் எதுக்கு இந்த கேவலங்கட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் போடுற 4 ரூபா 5 ரூபா பிச்சை காசு கையேந்தனும்? ஏன் ஏந்தனும்? என்னல்ல உனக்கு? நீ கையேந்தாத நாம தாரேன், என்ன தாரேன்? தாலிக்கு தங்கம் தரல, தரமாட்டேன். 9 பவன் தாலி கூட நீயே வாங்கி கட்டுற வசதி வாய்ப்பை தார உனக்கு. இங்க கட்டு, கட்டு, நிம்மதியா கட்டு, வேலை தாரே, சம்பளம் தாரே, பெருமையா வாழு, மதிப்பா வாழு, தன்மானத்தோட வாழு, தற்சார்பா வாழு, உன் காலிலே நின்று வாழு. அந்த வாழ்க்கை தாரேன், வா. நீ அமைக்கிறேன், அண்ணன் மேய்க்கிறேன், முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, ஆடு மேய்க்கிறேன், மாடு மேய்க்கிறேன், கட்டில போட்டு உட்கார்ந்து மாட்டு பண்ணையில பேசுவோம். என் சட்டசபையில தான் அமைச்சர் பேசுவாரா? எங்க என் முதலமைச்சர் சிவகங்கையில மாட்டு பண்ணையில உட்கார்ந்து இருக்காப்ல இருப்போம். அண்ணன் தான் போட்டு காட்டுறாடா இருக்கா ஆஸ்திரேலியால இந்த பிரேசில ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறத, நம்மளும் ஹெலிகாப்டர்ல சுத்துவோம், மாடு மேய்ப்போம். நம்மகிட்ட காசு கணக்கெல்லாம வரப்போகுது. ஏய் நம்பு நான் சொல்றத. ஏன்னா அவங்க 2000 தராங்கிறத நம்புற, 2500 தாராங்கிற நம்புற, ஃப்ரிட்ஜ் தாரங்கிறத நம்புற, எல்லாத்தையும் நம்புற. நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரங்கிறத நம்ப மாட்டேங்கிறிய? ஏன்? நானும் தாரங்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு நம்ம குடும்ப பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், புதிதா திருமணமான பெண்ணுக்கு 1 கிலோ வைரம். கணவனும் மனைவியும் எந்த நாட்டுக்கு விரும்புற நாட்டுக்கு ஹனிமூன் தேனிலவு விரும்புறாங்களோ அரசை செலவுல அனுப்புது. ஏன்னா நான் சொல்லும்போது சிரிப்பு வருது, அவங்க சொல்லும்போது ஏன்டா அவனுக்கு வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது. என் சின்னம் கூட காரைக்குள்ள 2வது இடத்துக்கு, என் கொழுந்தியா சின்னம் 1வது இடத்துல இருக்கு. இதுவரை என் சின்னத்தை 2வது 3வது வெட்டியில வச்சான். என் மக்கள் தேடி தேடி போட்டாங்க. இப்போ
முதல் இடத்துல வைக்கிறான். ஏன் முதல் இடத்துல? விவசாயி தான் நம்பர் 1 இந்த நாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு 1 வைக்கிறான். அதனால மக்களை குறை சொல்லக்கூடாது. என் மக்கள் மாண்பு மிக்கவர்கள், மகத்தானவர்கள். ஏன்னா ஆரத்தி எடுக்கிறதுல தட்டுல காசு போடுவான்னு எதிர்பார்த்து நீங்க பார்த்திருப்ப. ஆரத்தி எடுத்து என் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கிற என் தாய்மார்கள் உலகத்தில் மாண்பு மிக்கவர்கள். ஓட்டுக்கு காசு கொடுத்தால் தான் ஓட்டு போடுவான் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்டியலில் சிறுக சிறுக சேர்த்து என் பிள்ளைகள் பெரியப்பா வென்றுவா இந்த செலவுக்கு வச்சுக்க. முடிதிருத்துற என் தம்பி 5 நாள் முடிய வெட்டி 5000 ரூபாய் அண்ணனுக்கு செலவு கொடுத்திருக்கான். மின் பணியாளராக இருக்கிற எலக்ட்ரீஷியன் சிறுக சிறுக சேர்த்து 50 ரூபாயை இதான் உன் தம்பிக்கிட்ட இருக்க வச்சுக்க. 2000 கொடுக்குறான், 20000 கொடுக்குறான். என் ஊரு இளையங்குடியில் பிறந்த ஒரு தாய் ஈரோட்டில் நான் பேசிட்டு போகும்போது ஓடி வந்து கையை பிடிச்ச மகனே 50000 நீ செலவுக்கு வச்சுக்க. வென்று வந்துரு, வென்று வந்துரு, நாட்டை காப்பாத்துங்க. மாண்புமிக்க என் மக்கள், மாண்புமிக்க மக்கள், பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் அறத்திலும் மானத்திலும் வீரத்திலும் சிறந்த மக்கள். திராவிட திருடர்கள் ஆள வந்து என் மாண்பை கெடுத்து என் மரியாதையை கெடுத்து தன்மானத்திற்கு இயக்கம் கண்டவனை, சுயமரியாதைக்கு அரசியல் கண்டவனை அவமரியாதை சின்னமாக, அவமான சின்னமாக ஆக்கி நிறுத்திவிட்டான். 5க்கும் 10க்கும் கையேந்திர நிலையில் இதை ஒற்றை விரலால் உங்களால் மாற்ற முடியும். உங்கள் மகனை நம்புங்கள். தலை சிறந்த நாடாக என் தமிழ்நாட்டை நான் மாற்றி படைப்பேன். இது நான் பிறந்த என் தாய் நிலத்தின் மீது சத்தியம். உறுதியா செய்வேன். நீ எதை பத்தியும் கொல்லப்படாது, எதை பத்தியும் கொல்லப்படாது. நீ ஒன்னும் செய்யாத, பேசிக்கிட்டு இருக்காத, புலம்பாத, குறையா சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒத்த ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்து நிம்மதியா போய் பாடு. நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ அண்ணன் சிவகங்கை மோசமா போச்சுன்னு எனக்கு என்ன நீ சொல்லி தெரியுமா? என் வீடு எப்படி இருக்குன்னு தெரியாதா? நீ சொல்லணுமா? சொல்லணுமா? எல்லா பயிலும் தன் கடைசி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கான். நம்ம வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ். எப்படி? வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ். போர் வார் இனிமேதான் நடக்கும் போது திராவிடன் என்று தன்னை கருதுகிறவன் அந்த பக்கம் போ. இல்லை, தன்மானமிக்க தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுகிறவன் இந்த பக்கம் வா. எனக்கு சாதிதான் வேணும் அங்க போ. இல்லை, சாதிக்க வேணும் இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. மதம் வேணும் போ. இல்லை, எனக்கு மனிதநேயம் தான் வேணும் இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. பணம் வைத்திருப்பந்தான் அரசியல் செய்ய முடியும் என்று எண்ணுகிறவன் விலகு. இல்லை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் நம்புகிறவன் எவனோ அவன் என் கூட வா. மதிப்புமிக்க வாக்கை என் அன்பு பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே செலுத்து. சிவகங்கையில் என் அன்பு குழந்தையா இந்துஜா ரமேஷ் அவர்களுக்கும், திருப்பத்தூரில் என் ஆறுயிர் தங்கை ரம்யா மோகன் அவர்களுக்கும் நீ வாக்கை செலுத்து. நம்பிக்கையோடு செலுத்து. தாழ்ந்த தமிழினத்தை உயர்த்து. கேடுகட்ட அரசியல் நிலையை திருத்து. விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி இந்த தீய ஆட்சி முறையை தீ வச்சு கொளுத்தி ஒரு முடிவை கட்டு. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு பிள்ளைகள் இந்தியா ரமேஷ் வெல்க, ரம்யா மோகன் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கொடுத்து கெடுத்த ஒண்ணு சாத்தி எடுக்க வீர வாரான். ஏத்து வழியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. சோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போ